வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிப்பியில் ஹோட்டல் சுவையில் கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் லைட்டாக சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் முழுமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 காஞ்சி மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தீயை குறைவாக வச்சு மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்ல கொரகொரப்பாக திரிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். பெரிய துண்டுகளாக நறுக்கின 1 வெங்காயம், பெரிய துண்டுகளாக நறுக்கின 1 குடைமிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் குடைமிளகாய் சாஃப்டானதும் மாற்றி வச்சிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். 300 கிராம் பன்னீரை சேர்த்துடலாம். வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். பொடியாக நறுக்குனா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌனாக வதங்கியதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்து வதக்கி விட்டாலாம். தீயை மீடியமாக வச்சு தக்காளியை வேக விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வெந்ததும் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் சுவைக்கு தக்கன மிளகாய் பொடி கூட குறைய சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வறுத்து திரிச்சு வச்சுருந்தா மசாலா இந்த மாதிரி நல்லாவே கொரகொரப்பாக திரிச்சிக்கணும். இப்போ இதை சேர்த்துடலாம். நம்மளோட சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டு 3 நிமிஷம் சேர்த்த மசாலாவை வேக விட்டுறலாம். மசாலாலாம் வெந்து எண்ணெயெல்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வதக்கி வச்சுருந்த வெங்காயம் குடைமிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் கலந்து விட்டுறலாம். எண்ணெயில் வறுத்து வச்சுருந்த பன்னீரை சேர்த்து கலந்து விட்டு 2-3 நிமிஷம் தீயை மீடியமாக வச்சு மூடி போட்டுறலாம். மல்லி இலையை தூவிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஒருக்க கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஹோட்டல் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரொம்ப சுவையாக நல்ல மணமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.